ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இந்த சுபயோக சுபதினத்தில் உன் மனை தேடி வந்திருக்கும் மங்கள வரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என்னுடைய கைகளை இறுகி பற்றி கொண்டிருக்கிறாயல்லவா? இனி உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் துவங்கும். உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக உனக்கு பலிக்கத் துவங்கும். நான் இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் நான் உனக்கு எண்ணற்ற வரங்களையும் வாக்குகளையும் அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவை அனைத்துமே உன் வாழ்வில் பலிக்கப் போகும் வாக்குகள்தான். 100% உண்மைதான். ஆனால் அத்தனை வாக்குகளும் பலிப்பது, நிறைவேறுவது கண்டிப்பாக உன் கைகளில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை எது தெரியுமா? அது உன்னுடைய மனம்தான். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள்தான். உன்னுடைய மனமும் எண்ணங்களும் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு இருந்தால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பாய். நம் வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். சாயப்பா அதை சேர்த்து வைப்பார் என்ற தீர்க்கமான நம்பிக்கை உன் மனதில் முதலில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருப்பார்கள். இதுதான் உலக நியதியும் கூட. அதைதான் நானும் உன்னை பின்பற்ற சொல்லுகிறேன். உன் மனதை எப்பொழுதும் நேர்மறையாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையை வைத்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அப்படியே பின்பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையை உன் மனதில் வைத்துக்கொண்டால் நீ நினைப்பது போல எல்லாமே உன் வாழ்வில் மங்களகரமாகவே நிகழும், மங்களகரமாகவே நடக்கும். அப்படி நீ இருந்து பார்த்தால் உன்னுடைய தடைகள், தடங்கல்கள் எல்லாமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். அந்த படிகட்டில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கலாம். வெற்றி என்னும் மகுடத்தை கூடிய விரைவில் சூடலாம். எது வந்தாலும், எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. என்ன சாயிநாதரே, தோல்வி வந்துவிட்டாலும் புன்னகையாக இருக்க சொல்கிறீர்களே? சொல்வது சுலபம்தான், ஆனால் செய்வது மிக மிக கடினம் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உன் கண்களை பார்த்தாலே எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய கேள்வி என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது. நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன் என் பிள்ளையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கடினம்தான். தோல்வி வந்தாலோ, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ முகத்தில் புன்னகையை வைத்திருப்பது கடினம்தான், சற்று கடினம்தான். ஆனால் சற்று முயன்று பார். உன்னுடைய வாழ்க்கையினான மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீயே நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று அதிசயத்தோடும் அற்புதத்தோடும் நிச்சயமாக காண்பாய். ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, உன் சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது, உன்னை நெருங்கவும் முடியாது. எது வந்தாலும் அது என்னிடம் அனுமதி பெற்ற பின்பே உன்னிடம் வந்து சரணடையும், உன்னிடம் வந்து சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் மகிழும், என் பிள்ளை வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் வாழ்வு சிறக்கும் என்பதை நான் சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையில் உன்னை நடைபயிற்சி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எல்லா ஒரு இக்கட்டான நிலைமையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். மற்றவர்களுக்கு தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் மட்டும் செய்து விடாதே, சந்தோஷமும் பட்டுக்கொள்ளாதே. இப்படி செய்தால், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினால் அது உனக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும்.
உன் பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய சோதனை எதுவானாலும் அதில் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வில்லாத பிரச்சனை இருக்குமானால் அது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அனைத்திற்கும் தீர்வு என்னிடம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ தேடி அலைந்து கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நம்பிக்கையோடு பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, பக்தி அனைத்துமே முழு மனதாக இருக்கட்டும் என் மீது. நான் உனக்கு எப்பொழுதுமே வழித்துணையாக, பக்கபலமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கு அழகிய வாழ்க்கை. எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களை வாழ்க்கை. நீ எதிர்பார்க்காமல் இருந்தாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. அப்பொழுதுதான் நீ எதிர்பார்ப்பது கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஏமாற்றமாக முடிந்துவிடும். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்து பார். ஏமாற்றமே உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்துமே அப்பாவின் கட்டளைப்படிதான் நடக்கிறது, அப்பாவின் திட்டப்படிதான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்களோடு அன்பாக இரு. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வில் இனிமையை உணரவே முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும், சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். உன் வாழ்க்கையை நான் இனிமையாக்குவேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. எப்பொழுதுமே தர்மத்தின் படி செல். எது வந்தாலும் தவறான பாதையில் மட்டும் செல்லாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். 8 திக்கிலும் இருந்து என்னுடைய கைகள் எப்பொழுதுமே உனக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக உனக்கு மாற்றியமைக்க உன் சாயப்பா முடிவு செய்துவிட்டேன். இனி நான் நினைப்பது எல்லாமே உனக்கு நடக்கும். சாதகமாக நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது. அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் நிலைமை வரும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ வாழப்போகும் அந்த அருமையான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே இருக்கிறதே என்று யாராவது வருத்தப்படுபவர்கள் இருக்கிறார்களா? துன்பம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படுபவர்கள்தான் இவ்வுலகில் ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே எது வந்தாலும் மனதை சமமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் சுகமாக நடக்கும். சுமையாக எதுவும் இருக்காது. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். இப்படி குழப்பத்தோடே இருந்து நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய்? கண்மணியே, உன்னுடைய புதிய வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. கடந்து போன வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. இன்று இரவுக்குள் உன்னுடைய மிகப்பெரிய ஆசையை, உனக்கான வாழ்க்கையை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். புதிய வாழ்க்கையை உனக்காக பரிசாக நான் அளிக்கப் போகிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப் போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை
சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய். உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும். மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே.
அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக் கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால் உயரத்தைக் கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால் அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை அந்த சின்ன பறவையை, அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய் பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படும் என்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே, நானும் உன் சாயப்பாவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும், உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன். உன்னை கைவிடுவதற்கு அல்ல. உன் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியை நோக்கியே செல்லும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயானால் மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்ல போகும் நேரமும் இதுவேதான். தயாராக இரு, ஆயத்தமாக இரு. நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளவும், எனக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லவும். எப்பொழுது எது தேவையோ அதை திறம்பட செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். புத்தியையும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் பார்ப்பதையும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதையுமே வைத்து கொண்டால் உன் மனதும் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலே உன்னுடைய உடம்பு தானாகவே நல்ல எண்ணங்களில் பழகிவிடும். நல்ல சொற்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ பேசுவாய். எப்பொழுதும் உன் வாழ்க்கை போல், உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொண்டிருக்கும். நேர்மறை எண்ணங்களுக்கு அங்கு இடமே இருக்காது. இதை மூன்றையும் சரிசமமாக வைத்துக்கொண்டு உன் சாயப்பாவை நீ நெருங்கும் பொழுது அதற்கான பலன் மிக ரெட்டிப்பாகவே இருக்கும். உன் சாயப்பாவின் பிரகாசம் உன் கண்களுக்கு தெரிகிறதா? என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உனக்கான இலக்கை நான் அடைய வைப்பேன், வழிகாட்டுவேன். குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். பயிற்சியிலும் சோதனையிலும் நீ வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வெற்றி என்னும் சொல்லை தான் நீ அடைந்தே காட்ட வேண்டும். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்க, உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய பல இக்கட்டான சோதனைகளையும் பயிற்சிகளையும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும். மூழ்கும் அளவிற்கு பல பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பயந்து விடாதே. சோதனைகளிலும் பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். உன்னை மூழ்கவும் உன் சாயப்பா விடமாட்டேன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உன் கையை நான் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. உன் சோதனைகளிலும் உன்னுடைய பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீதுதான் இருக்கிறது என் பிள்ளையே. என்னுடைய பரிபூர்ணமான அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே. உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றுமே என்னுடைய இதயத்தின் கருவறையில் நான் உன்னை சுமந்து காத்து கொண்டே இருப்பேன். எதற்குமே மனமுடைந்து போக வேண்டாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது மனமுடைந்து போகாதே.
பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவது உன் சாயிநாதரின் பொறுப்பு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலும் தடைகள், தடங்கல்கள், நிர்பந்தம், நெருக்கடியான சூழ்நிலை என்று ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். அதுதான் வாழ்க்கையும் கூட. அதை எப்படி நீ தாண்டி எதிர்கொண்டு மேலோங்கி வருகிறாய் என்பதில்தான் உன் மன தைரியம் அடங்கி இருக்கிறது. உன் மனதிற்கு பிடித்தவர்களை, மிகவும் பிடித்தவர்களை பார்க்காமலும் பேசாமலும் இருந்து விடலாம். ஆனால் அவர்களை பற்றிய நினைப்பு இல்லாமல் ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது. உனக்கு எப்பொழுது சிக்கல் வந்தாலும் யார் என்ன சொல்கிறார்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திப்பதை விட, யோசிப்பதை விட, உன் மனத்திற்கு முதலில் எது சரி என்று படுகிறதோ, உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ நடந்து கொண்டாலே வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். அந்த பிரச்சனையில் மிக சுலபமாக சாதித்து விடலாம், வெளியே வந்துவிடலாம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து. ஏனென்றால் உன்னுடைய மனம் எப்பொழுதுமே உண்மையை பற்றி மட்டுமே யோசிக்கும். உன்னை பற்றி மிக அதிகமாகவே யோசிக்கும். உனக்கு வரும் சோதனையே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன் விதியை நான் நிர்ணயித்து விட்டேன். உன் விதியை நான் மாற்றி எழுதும் வேலையையும் ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நீயோ எதையெதையோ மனதில் நினைத்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படியாகிவிடுமோ, என்னாகிவிடுமோ, ஏதாகிவிடுமோ என்ற குழப்பத்தோடே உன் வேதனையோட மனதோடு உழன்று கொண்டிருக்கிறாய். கலங்காதே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பாதே. நீ எதை நினைத்து வருந்துகிறாயோ அதையே உனக்கு சந்தோஷ நிகழ்வாக மாற்றித் தருவேன் உன் சாயிநாதர். நீ இது நாள் வரை எதை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும். அதை உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். எதுவுமே வேண்டாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து தரதான் போகிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னிடம் எது வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உன் பிரார்த்தனையை என்னிடம் வைத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கான நல்ல நேரத்தை, அதற்கான நல்ல நிகழ்வுகளை நான் ஏற்படுத்திவிட்டுதான் உன்னோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆறுதலான வார்த்தைகளை உனக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். நீ யோசித்து கொண்டிருக்கும் உன் வாழ்வு எப்படி ஆகுமோ, என்னாகுமோ என்று உன் மனதில் ஒரு விதமான பயம் உழன்று கொண்டிருப்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்னாகுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலை, வேதனை, கோபம், கஷ்டம், கடன் என்று புலம்பித் திரிவதை நிறுத்திவிட்டு முன்னேறி செல்ல உன் முதல் அடியை எடுத்து வை. உனக்கு பக்கபலமாக, உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாக, பின்பாக ஒரு பாதுகாவலனாக இருந்து உன்னை வழி நடத்தி செல்வேன். நீ செல்லும் பாதையில் தடைகள் வந்தாலோ, தடங்கல்கள் வந்தாலோ அனைத்தையும் துடைத்து எறிந்துவிட்டு என் பின்னால் என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக உன்னுடைய அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கு உறுதுணையாக 8 திக்கிலும் இருந்து உன்னை பாதுகாப்பேன். அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு ஒளிமயமான வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை நம்பினால் இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். அடுத்த 24 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தைக் கண்டு நீயே மெய் சிலிர்க்கத்தான் போகிறாய். உன் பாதையில் முட்களும் புதர்களும் தான் இருக்கும். எதை கண்டும் பயப்படாதே. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எல்லாம் ஒரு நாள் மலர் பாதையாக மாறும். நான் அதை மாற்றியமைப்பேன். அந்த நொடியில் உன் வேதனைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். அந்த நொடி நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா நம்மோடுதான் இருக்கிறார் என்பதை
உணர்ந்தும் கொள்வாய். ஒருபோதும் மறந்து விடாதே, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை பல முறை நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன், புரிய வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னில் சுற்றி இருக்கும் போராட்டத்தாலும் கஷ்டத்தாலும் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளவும் முடியாமல் ஏனோ தவித்துக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை மனதில் போட்டு அமுக்கிக் கொண்டிருப்பதால் தேவையில்லாத பயமும் குழப்பமும் தான் மிஞ்சுமே தவிர எதுவுமே தெளிவாக உன் கண்களுக்கு தெரியாது. நான் என்னதான் செய்தாலும் நீ என்னை உணரவே இல்லை. அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து பார். உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நம் சாயப்பா தான் நமக்காக நிகழ்த்துகிறார் என்ற உண்மை அப்பொழுது உனக்கு புலப்படும். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும். நீ நிச்சயமாக என்னை உணர்வாய். உனக்காக உன் தந்தையாகிய இந்த சாய் உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் எப்பொழுதும் என் வாக்கிலிருந்து மீளவே மாட்டேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு கேள். விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. உன் பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக உன் சாயப்பா நானே வருகிறேன். ஒளி உருவமாய் வந்து உனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கஷ்டங்களையெல்லாம் போக்க வழியும் சொல்வேன். உனக்கு நான் தரும் வரங்களை கை நிறைய பெற்றுக்கொள். நீ மனமகிழும் நல்ல செய்தி உன்னை வந்தடையும். சர்வ நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் அதிசயம் நடக்கப் போகிறது. உன் தியாகத்திற்கான பலனை முழுவதுமாக பெறப்போகிறாய். உனக்காக நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். எதையுமே நிராகரிக்காமல் உனக்காக வைத்துக்கொள். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். என் பாதத்தில் சரணடைந்து விட்டாய் அல்லவா? எல்லாமே இனி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாறும். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. உன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடத்தான் போகிறாய். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும். அதிர்ஷ்ட வாக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உண்மையாகும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றுதான் அர்த்தம். மனபாரமாக இருந்தால் ஓம் சாயி என்று சொல்லிப்பார். அடுத்த நிமிடமே உன் மனம் லேசாகதை நீ கண்குளிர உணர்வாய். உனக்கான ஒன்று உன்னிடம் வந்து சேரும் வரை நான் ஓய மாட்டேன். என் திட்டத்தை தீட்டிக்கொண்டே இருப்பேன். அதுவரை அழுது புலம்பாமல் பொறுமையோடு இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் கர்மத்தின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் வாழ்கிறோம் என்று கவலைப்படாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்தை நான் உருவாக்குவேன். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். அதிசயம் உன் வாழ்வில் நிகழும். உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்காக மாறிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் அன்றாட கடமையை செய்து கொண்டே இரு. நீ நம்பிக்கையோடு காத்திருப்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் ஆசிர்வாதம் உனக்கு புரிவேன். எனவே முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாமல், வரப்போவதை நினைத்து நினைத்து பயம் கொள்ளாமல், அப்படியே அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும் அல்லவா? அப்படியே கடந்து சென்றுவிடு. காலம் என்பது எப்பொழுதுமே என்றைக்குமே நம் கேள்விக்கு விடை கொடுப்பதே இல்லை. பதில் கிடைக்கும், பதில் கிடைத்தே தீரும் என்று நம்மை நாம் பழக்கி வைத்திருக்கதால்தான் அந்த காலத்திடம் போய் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் விடை என்பது கிடைக்கவே கிடைக்காது என்பதை முழுமையாக புரிந்து கொள்.
வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் ஆணவம் என்பது நிச்சயமாக காணாமல் போய்விடும். வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என எதிர்பார்ப்பதை விட தற்போது நம் கையிடம் என்ன இருக்கிறதோ, நம்மிடம் இப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை வைத்து முன்னேறும் வழியை காணலாம். முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம், ஓடிக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். அப்பொழுது வாய்ப்பு வந்தால் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு வாய்ப்பு வரும் என்று அப்படியே உட்கார்ந்து இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவது மிக மிக சிரமமாகவே இருக்கும். எனவே முன்னேறும் வழியை பார்த்துவிட்டு அந்த வழியில் பயணத்தை செய்து கொண்டே இருக்கலாம். வாய்ப்பு வரும் பொழுது அதை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்தவரை மற்றவர்களை காயப்படுத்தாமல், மற்றவர்களின் மனதை நோகடிக்காமல், நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே வாழ பழகலாம். நம் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான வழியை சிந்தித்து கொண்டே அந்த வழியில் மிக ஆழமாக காலூன்றி நடந்து வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இரு. உன் முயற்சிக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். உன்னோடே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன்னை தூக்கிவிட தோழனாக, தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான்.